தான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியின் நிறுவன தலைவர் VMS முஸ்தபா அவர்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வை தமிழ்நாடே பார்த்துட்டு இருக்கு. மற்ற அரசியல் கட்சிகளும் கவனிச்சுட்டு இருக்காங்க. விஜய் மக்களை சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்குள்ளே என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம். கரூரில் அந்த கூட்ட நெரிசல், அதுக்கு பின்பாக கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆஃப்லைன் மோடில் தமிழக வெற்றி கழகம் இருந்தது. விஜயுமே பெருசாக வெளியே வராமல் இருந்தார். அப்புறம் ஒரு வீடியோ போட்டு என்ன நடக்குதோ அது சட்டப்படி நான் எதிர்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். காஞ்சிபுரத்தில் மக்களை சந்திக்க போகிறேன்னு சொல்லியிருந்தார். அது ஒரு உள்ளரங்கு கூட்டமாக இருந்தது. இந்த மாதிரிலாம் மக்களை சந்தித்தா எப்படியாவது 2026 ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரா? கண்டிப்பாக நடக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன் நடக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 2026 விஜய் அவர்கள் 2000 பேர் வச்சு பேசின மக்கள் சந்திப்பு இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் பேசப்படுது. பேசுதா இல்லையா? உங்களை போன்ற ஊடகங்கள் கொண்டு போய் சேர்க்குறீங்களா இல்லையா? விஜய் என்ன பேச போகிறார் தான் பொருள். விஜய் யாரை எதிர்த்து பேச போகிறார் தான் பொருள். இந்த மக்களுக்கு எவ்வளோ இன்னல் நடந்திருக்குன்னு பேச போகிறார் தான் பொருள். அந்த பொருள் இன்றைக்கி உலகத்தில் அப்ராடு போன்ற மேற்கு நாடுகள் போன்ற ஏசியா கண்ட்ரி போன்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியில் கொண்டு போய் சேர்க்குதுன்னு சொன்னால் இதோட வேற என்ன உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் களம் பார்க்கணும்னு சொன்னீங்க. மற்ற கட்சிகள்லாம் களத்துக்கு நேரடியாக போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பிரச்சனைகளை கேட்குறாங்க. அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லி அடிப்படை விஷயங்கள் சம்மந்தமாக நிறைய பேசுகிறாங்க. இப்போ எஸ்ஐஆர் தொடர்பாக அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், எல்லாரும் நேரடியாக போகிறாங்க. அந்த மாதிரி விஜய் நேரடியாக 1 to 1 எப்போ சந்திப்பார் அப்படின்னு தானே எல்லாரும் மக்கள். எஸ்ஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு ஸ்டாலின் நேரடியாக போகிறாரா? எடப்பாடி நேரடியாக போகிறாரா? யார் போகிறா? தொண்டர்கள் போகிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் எல்லா கிராமத்துலேயும், எல்லா பகுதியிலையும், எல்லா தொகுதியிலையும் நேராக போகிற விஷயம்லாம் நீங்கள் பார்க்கலையா? ஏன் நீங்கள் சேப்பாக்கத்தில் மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் திலீப் அவர்களோட வார்டு செயலாளர் நேரடியாக போகும்போது திமுக காரர்கள் அடித்து பயங்குறுத்தல்கள் கம்ப்ளைண்டாக மாறின விஷயம்லாம் பார்க்கலையா? அப்போ தமிழக வெற்றி கழகம் நீங்கள் சொல்லக்கூடிய எஸ்ஏஆரில் மக்களுக்காக என்ன தேவை இருக்கின்றோ, எங்கே பாதிக்கப்படுகிறார்களோ, எங்கே நசுக்கப்படுறாங்களோ களத்தில் போய் நிற்கக்கூடிய விஷயத்தை பார்க்குறோமா இல்லையா? இதுதான் சார். யார் போகணும்? போவர்கள் தொண்டர்கள் போகிறாங்க. அப்போ இந்த இடத்துல தான் போனால்தான் மக்கள் குறைய கேட்க முடியும்னா அப்போ அதுக்கான வேலையை செஞ்சுட்டு தானே இருக்கிறாங்க. இது ஏன் நெகட்டிவ் செட் பண்ணுறீங்க? தமிழக வெற்றிகளும் களத்தில் போகாமல் இருக்கிறாங்க. இது எதை கொண்டு போய் சேர்க்க விரும்புறீங்கன்னு எனக்கு புரியல. இல்லை, நீங்கள் சொல்வது மாதிரி ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே செய்தி வருது. இந்த மாதிரி ஆளும் கட்சியோ அல்லது எதிர்கட்சியாக இருந்த அதிமுகவோ தமிழக வெற்றி கழகத்தை என்னவா ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அங்கங்கே சில பெட்டி செய்தி மாதிரி வருது. நான் என்ன கேட்குறேன், ஒன்று தலைவர் களத்துக்கு மற்ற பிரச்சனைகள் குறித்து பேசணும் களத்துக்கு போய், அல்லது தொண்டர்கள் தாவேக்கா நிர்வாகிகள் மக்கள்கிட்ட போய் நேரடியாக 1 to 1 பேசணும். ஒன்லி நம்ம ஒரு விஷயம் இப்போ எஸ்ஐஆர் மாதிரியான விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது மட்டும்தான் நான் களத்துக்கு வருவேன், மற்றபடி நான் சைலண்டாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட். சார், இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரிய விஷயம் வாக்கு திருட்டு. இந்த வாக்கு திருட்டு இந்தியா பூலாம் பிரதிபலிக்குது. பீகாரில் பல லட்சம் பேருக்கு வாக்கு இழந்திருக்கிறாங்க. அந்த விஷயத்தை தமிழக வெற்றி கழகம் எந்த ஒரு இயக்கம் திமுக அதிமுக பண்ணலைங்க. தமிழ்நாடு முழுக்க மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய மும்பை போன்ற பகுதியில் எஸ்ஐஆர் மத்திய அரசாங்கம் நம்ம வாக்கை திருடக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்குது, கருப்பு சட்டம் சொல்லி. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சொல்கிறீங்களா இல்லையா? எந்த தொண்டர்கள் அரசியல் ஆக்கப்படலை, அரசியல் பக்குவம் ஆக்கப்படலை. ஞாயிற்றுக்கிழமை படத்துக்கு போயிடுவான், பார்க்கு போயிடுவான், விளையாட போயிடுவான். எந்த மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுதோ விஜய் அவர்கள் கூட்டிய கூட்டத்தில், அவர்கள் தலைமை நிர்வாகிகள் கூடிய கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பங்கு பெறுறாங்கன்னா இப்போ இந்த மக்கள் நலன், மக்கள் மீது அக்கறை, மக்களுக்கு கருப்பு சட்டத்தை நீக்கணும்னு போராடணும். இதுதான் தமிழக வெற்றி கழகம் களத்தில் இறங்கி போராடுது. எந்த அரசியல் கட்சி போராடிச்சு? அதிமுக போராடிச்சா? திமுக போராடிச்சா? ஏதோ ஒரு 10 தலைவர்கள் நிற்க வச்சுட்டு பேசிட்டு அந்த இடத்துல வைகோ போன்றவர்கள்லாம் எஸ்ஆரை பற்றி பேசினா விஜய் பேசக்கூடிய நிகழ்வு தானே பார்க்குறோம். இதெல்லாம் நாட்டு மக்கள் பார்க்குறாங்க. யார் ஆக்கப்பூர்வமாக வேலை செய்கிறா? இந்த சட்டத்தினால என்ன பாதிப்பு ஏற்படுது? அந்த ஒட்டுமொத்த தொண்டர்களை, இளைஞர் பட்டாளத்தையும் இளைஞர்கள் பட்டாளத்தையும் பெண்களையும் கூட்டி அந்த இடத்துல ஆயிரக்கணக்கான பேரை நிற்க வச்சு சொல்கிறத அதை கேட்குறாங்கன்னு சொன்னால் இதுதான் மக்கள் மன்றத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த எஸ்ஐஆர் பிரச்சனைக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் விஜய் அவர்களுக்கு. இது ஒரு பெரிய இதோட சாட்சி வேற என்ன இருக்கு? 45 நிமிஷம் தான் ஒட்டுமொத்தமாகவே அந்த நிகழ்வு நடக்குது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 27 நிமிஷம் விஜய் பேசிட்டு போகிறாரு. மக்களை சந்திப்பார்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் அந்த ஸ்டேஜில் நின்று தோன்றி பேசி
அப்படியே கிளம்பி வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாரு. சரி. இல்ல நீங்க விஜய் அவர்கள் தான் மக்கள் வந்து நீங்க திருச்சியில சந்திச்சிருக்கிறாரு, டெல்டா மாவட்டத்துல சந்திச்சிருக்கிறாரு. ஏன் நீங்க லாஸ்ட்டா கரூர்ல சந்திக்க தான் விடலைல்ல திமுக. திமுகவுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 வருஷ அலங்கோல ஆட்சியை சார், மக்கள் உதயநிதி ஸ்டாலின் காலையில வாக்கிங் போறாரு. சரி. ஸ்டாலின் அதே மாதிரி காலையில வாக்கிங் உடம்பு போறாரு. அந்த மாதிரி குறைக்கிறதுக்கு வாக்கிங் போலாம்ல. உடம்பு வாக்கிங் போகும்போது மக்கள் 4 உடம்பு பேரை வந்து குறைக்கிறதுக்கு சந்திப்பாங்கல்ல. அவங்க உடம்பு குறைக்கிறதுக்கு வாக்கிங் போறாங்களா? மக்களுக்காக வாக்கிங் போறாங்களா? யாருக்காக வாக்கிங் போறா? யாருக்காக உதயநிதி வாக்கிங் போறாரு? யார் அவர் உடம்பு குறைக்கிறது வாக்கிங் போலாம். அவருக்கு என்ன சுகர் இருக்கலாம் யாருக்கு தெரியும்? அவரோட உடல் ஆரோக்கியத்துக்கு அவர் மருத்துவர் என்னாச்சும் ஆலோசனை சொல்லிருக்கலாம். வாக்கிங் போறதுனால மக்களுக்கு வந்து பிரயோஜனமாயிரும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, நான் கேக்குறது உங்களோட பார்வை அப்படியாவது மக்களை சந்திக்கலாமே. விஜய் புரியல. அவர்கள் அப்படியாவது மக்களை சந்திக்கலாமே நான் கேக்குறேன். ஒரு மக்களை சந்திப்பதற்கு அவர்கள் சொந்த விஷயத்துல வாக்கிங் போகும்போது சார் விஜய் அவர்கள் களத்துல இறங்கி மக்களுக்கு என்ன கஷ்டப்படுறா அந்த இடத்துல சந்திக்கிறார் சார். நீங்க விஜய் அவர்கள் பேசக்கூடிய லாக்டப் மரணத்துக்கு பல லட்சம் பேரை கூப்பிட்டு சென்னையில் ஆர்ப்பாட்டம் போட்டவர் விஜய் அவர்கள் தானே சார். விஜய் அவர்கள் இல்ல, இப்போ ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த், ராஜ்மோகன் இவங்க எல்லாம் வந்து நிகழ்ச்சியில பங்கேற்கிறாங்க. பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஒரு சில இடங்கள்ல பங்கேற்க. நான் என்ன கேக்குறேன், விஜய் அவர்கள் அவரோட தலைமையில நடக்குது அப்படின்னா பரவாயில்ல. சரி. அவர் இருக்க மாட்டாரு, ஆனா மத்தவங்க எல்லாம் பிரசன்ட் ஆவாங்க. தமிழக இவர் வந்து பிரசன்ட் ஆக தமிழக மாட்டாரு. வெற்றி கழகத்தின் தலைவர் யாரு? விஜய் அவர்களின் ஆலோசனைப்படி, விஜய் அவர்களின் அறிவித்தல் படி, விஜய் அவர்களின் எண்ணோட்டத்தின்படி, விஜய் அவர்களின் நேர்பார்வையின்படி தானே இந்த போராட்டங்கள் நடக்குது. அது யாருக்கான போராட்டம்? மீது இருக்கக்கூடிய சார், விமர்சனம் நான் கேக்குறேன் சார். பனையூர்ல இருந்து மட்டுமே அரசியல் பண்றாரு. அதான் ஏசி கேக்குறேன். ரூம்ல இருந்து மட்டுமே நீட் மக்களுடைய குறைகளை கேக்குறாரு. அதை தாண்டி வேற எங்கேயும் பேச மாட்டாரா? நீட்டுக்காக அனிதா வீட்டுக்கு போனாரு. பனியூர்ல அனிதா வீடு இருக்கு. நீங்க அஜித்குமார் மரணத்துக்கு வீட்டுக்கு போனாரு. பனியூர்ல அஜித்குமார் மரண வீடு இருக்கு. நீங்க தூத்துக்குடியில துப்பாக்கி சூட்டுக்கு விஜய் போனாரு. அங்கேயா பனியூர் இருக்கு. எதை பேச வரீங்க சார்? சென்னையில வெள்ள பாதிப்பு நடந்தது. அப்போ வந்து அவரு சென்னையில இருக்கக்கூடிய அந்த பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போனாரா, இல்ல பனையூர்ல கூப்பிட்டு விசாரிச்சாரா? 41 குடும்பங்கள் வந்து இறந்திருந்தாங்க. அங்க கரூர் போய் விசாரிச்சாரா, இல்ல வந்து ஒரு ஹோட்டல் ரூம்ல உட்கார்ந்து விசாரிச்சாரா? விடலையே. நான் என்ன கேட்குறேன்னா, வெள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கு. சென்னையில் வந்து மக்கள் பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க. விஜய் அவர்கள் போனால் அந்த இடத்துல என்ன மாதிரி கூட்டம் வரும், என்ன நெரிசல் வரும், அங்கே மக்களுக்கு எவ்வளோ இடையூறு ஏற்படும், அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து வீட்டில் கூப்பிட்டு சார் நான் கேட்குறேன் சார், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த விஷயங்கள் போய் நலத்திட்டங்கள் போய் சேரணுன்ற நோக்கமா, இங்கே வந்து அரசியல் ஆதாயம் தேடணும் நோக்கமா? நீங்கள் விஜய் அவர்கள் கூப்பிட்டு கரூர் நடந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்தாரா இல்லையா? இதில் என்ன தப்பு இருக்கு? பாதிக்கப்பட்ட மக்கள் வரார்கள், அவர்கள் கூப்பிட்டு ஆதரவு தெரிவிக்கிறார். ஒரு ஊடகம் இல்லாமல், ஒரு விளம்பரம் இல்லாமல் அவர்கள் மனதார அவர்கள்ட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறார். நடந்த விஷயத்தை சொல்லி என் வீட்டு குழந்தை வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்கள் மனதும் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த இடத்துல களத்திலே நின்று கண்ணால் பார்த்தவர் அவர் கூப்பிட்டு அந்த மக்கள் அந்த குடும்பத்தார் ஏற்றுக்கிறாங்க. இதில் வந்து என்ன பிரச்சனை இருக்கு? சரி, மக்கள் ஏற்றுக்கிட்டா அவரை வந்து முதல்வர் ஆக்கிட போகிறாங்க 2026. சரி, இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னுமே வந்து அந்த சினிமா பல டைலாக்லேயே வந்து பேசிகிட்டு இருக்காரு. பிளாஸ்ட்னு சொல்றதா இருக்கட்டும், ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு முதலமைச்சரை சொல்றதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு சினிமா பட டயலாக் மாதிரி இருக்கு. இது ஒரு அரசியல் நாகரிகமா தெரியல. இல்லை, நான் கேட்குறேன், ஒவ்வொரு தலைவர் உள்ள பாவனை ஒவ்வொரு விஷயம். கமலஹாசன் ஒரு மாதிரி பேசுவார், தினகரன் ஒரு மாதிரி பேசுவார், ஸ்டாலின் ஒரு மாதிரி பேசுவார், கலைஞர் ஒரு மாதிரி பேசுவார், ஜெயலலிதா ஒரு மாதிரி பேசுவாங்க. இது அவரோட பாவனை. இன்னொன்னு கேட்டிங்கன்னா, கிரவுண்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு புரியதான் பார்க்கணும். அந்த புரியக்கூடிய நிலைமையில் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் களத்தில் இறங்கி பேசுகிறார். நான் கேட்குறேன், திமுக கூட்டத்தில் நீங்கள் என்ன பேசுறீங்க? அறிவு சார்ந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடிய கூட்டத்தில் அறிவு சார்ந்த விஷயத்தை பேசுறீங்களா? அட்டன் பேசுறீங்க. நீங்க வந்து வேற வேற விஷயங்கள் பேசுறீங்க. விஜய் அவர்களை விமர்சிக்கிறீங்க. நீங்க நடத்தக்கூடிய கூட்டம் அறிவு சார்ந்த கூட்டமா, அறிவுக்கு புரிந்தல் கூட்டமா, திமுக நடத்தக்கூடிய ஆபாச பேச்சாளர்கள்லாம் பேசுறாங்களே, இதெல்லாம் வந்து அந்த கூட்டத்தில் வந்து அறிவை நிகழ்த்தக்கூடிய கூட்டமா? சார், இந்த இடத்துல மக்களுக்கு புரிகிற மாதிரி இந்த தேவைக்கேற்ப, இந்த கால சூழலுக்கேற்ப விஜய் அவர்கள் ரொம்ப வெளிப்படையாக பேசுறாரு. மக்களுக்கு புரியுது. மக்கள் வாக்களிக்க போறாங்க. விஜய் களத்தில் நிற்க போறாரு. விஜய் ஜெயிக்க போறாரு. உங்களுக்கு ஏன் நடுக்கம்? உங்களுக்கு ஏன் தூக்கயின்மை? நீங்க ஏன் பயப்படுறீங்க? நீங்க உங்க போறக்கூடிய எந்த திமுக கூட்டமா இருந்தாலும், தமிழக வெற்றி கழகம் சட்டமன்றத்திலிருந்து உங்க கீழே இருக்கக்கூடிய வார்டு கூட்டம் வரைக்கும் விஜய் அவர்களை பத்தி பேசுறீங்கன்னு சொன்னா, இப்போ விஜய் அவர்களை பார்த்து திமுக பயப்படுதா இல்லையா? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். முழுக்க திமுக வருகையை பார்த்து, விஜய் அவர்கள் வருகையை பார்த்து திமுக பயப்படுறது தான் வெளிப்படையா தெரியுது. அந்த காஞ்சிபுரம் அந்த நிகழ்வுல அதிமுகவையும் பாஜகவையும் விமர்சிக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை திமுகவினர் வைக்கிறாங்க. குறிப்பா வந்து அதிமுகவும் தான் ஊழல் பண்ணியிருக்கு, அதை பத்தி ஏன் இவர் பேசல அப்படின்னு சொல்லி TKS இளங்கோவன் அவர் வந்து கேள்வி எழுப்புறாரு. என்ன தேவை இருக்கு?
தமிழ்நாட்டில் இப்போ 5 வருஷம் யார் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஊழல் செஞ்சிருச்சு, அதிமுக காரங்க திருடிட்டாங்க, அதிமுக காரங்க மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிச்சிட்டாங்க, செந்தில் பாலாஜிலாம் அங்கே தான் இருந்தார், லஞ்சம் வாங்கிட்டு திருப்பி கொடுத்துட்டாரு, அவரெல்லாம் ஒத்துக்கிட்டார், நாங்கள்லாம் அவரை சேர்த்துக்கிட்டோம். ஆனால் எடப்பாடி மேலே நடவடிக்கை போகிறோம், எஸ்பி வேலுமணி மேலே நடவடிக்கை போகிறோம், நீங்கள் சொல்லி 5 வருஷம் ஆட்சி நடத்திருக்கீங்க இல்லையா? அதையெல்லாம் சொல்லிட்டு நீங்களே மக்கள் வரி பணத்தை கொள்ளடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க போறக்கூடிய திட்டத்துல மக்களுக்கு என்ன பிரயோஜனம் நடந்திருக்கு? அதுதான் திமுக கேக்குறாரு. ஊழல் குறித்து பேசுறாருன்னா அது புரிந்து கொள்ள முடிகிறது. சரி. அதிமுக ஊழல் குறித்து யாரா ஏன் பேச மாட்டேங்கிறாரு? தமிழ்நாட்டுல யார் ஆட்சி நடக்குது சார்? அதிமுக ஊழல் பண்ணிருச்சு. அதிமுக மேல யார் நடவடிக்கை எடுக்கணும்? விஜய் நடவடிக்கை எடுக்கணுமா? இல்ல மு.க. ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்கணுமா? யார் எடுக்கணும்? யார் ஊழல் பண்ண? அதிமுக ஊழல் பண்ணுச்சு. அவர்கள் மக்கள் பணத்தை சுரண்டிட்டாங்க, திருடிட்டாங்க, கொள்ளடிச்சிட்டாங்க. இதையெல்லாம் மு.க. ஸ்டாலின் சொன்னாரா இல்லையா? யார் நடவடிக்கை எடுக்காம இருக்கிறீங்க? தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் 5 வருஷம் ஆட்சி நீங்க தான் சொன்னீங்க. இந்த 5 வருஷம் ஆட்சியில திமுக கொள்ளடிக்குது. விஜய் அவர்கள் திமுக கொள்ளையடிக்கிறது பத்தி பேசுவாரா? அதிமுக கொள்ளையடித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காம நீங்க இரட்டை நிலைப்பாடு திமுக அரசாங்கத்தை பத்தி விமர்சிக்க முடியுமா? அதிமுக பத்தி விமர்சிக்க முடியுமா? ஆட்சி அதிகார மக்கள் வந்து அதிமுக சரியில்லை, அதிமுகவுக்கு வாக்களிக்கல, திமுகவுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்போ வாக்களித்த திமுக அதிமுக செய்த நிகழ்வே சொன்னா அதை விமர்சிக்கிறது இடத்துல விஜய் அவர்கள் இருக்கிறார். அதனால ஆட்சி கட்டில் இருக்கிற திமுக தான் விமர்சிக்க முடியும். தேவைப்பட்டா அப்ப அதிமுக விமர்சிப்பாரு. என்ன கேட்கறது? அந்த அதிமுக எம்ஜிஆர் இருந்த இடத்துல அதிமுக இல்ல, அதிமுக இப்ப யார் கையில இருக்கு, எப்படி ஆட்சியை நடத்துறாங்க, அதிமுக விமர்சிக்கான செய்றாரு. ஆனா முழுக்க பாஜகவையும் திமுகவையும் தான் விமர்சிக்கணும். அதை அவர்கள் சரிவர செஞ்சுட்டு இருக்கான்னு பார்க்குறேன். பாஜக வந்து ஒரு முக்கியமான தகவலை வந்து விஜய் பேசினது தொடர்பாக ஒரு செய்தியை வந்து பாஜக நாராயண திருப்பதி வந்து ஒரு செய்தி போட்டிருக்காரு. எல்லோருக்கும் நிரந்தரமான வீடா, அது வந்து அனைவருக்கும் வீடு திட்டம், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கு. அதே மாதிரி நிரந்தர வேலை வாய்ப்பு இருக்கணும்னு சொல்லி விஜய் சொன்னார். ஆல்ரெடி வந்து அனைவருக்கும் வேலை வாய்ப்பு திட்டம், பிரதான் மந்திரி ராஜர் யோஜனா அப்படிங்கிற திட்டம் ஆல்ரெடி பாஜகவால் கொடுக்கப்படுது, இந்த மோடி அரசாங்கத்தால் கொடுக்கப்படுது. இது மாதிரி விஜய் என்னென்னலாம் சொன்னாரோ அது ஆல்ரெடி பாஜக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கு. இல்லை சார், நான் கேட்குறேன் சார், நீங்கள் எல்லாருக்கும் வீடுனா திமுகவோட கலைஞர் கனவு திட்டம் அவங்க ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. அப்ப காப்பி அடிக்கிறாரு. இல்லை நான் காப்பி பேஸ்ட். இல்லை நான் கேட்குறேன்னா 50 வருஷம் நீங்கள் ஆட்சி பண்ணுறீங்களா இல்லையா? நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக 3 வாட்டி பிரதமரியாக இருந்திருக்கோம். அடல் பிகாரி வாஜ்பாய் பிரதமரியாக இருந்திருக்காரு, அதுக்கு முன்னாடி முதல் வாட்டி பிரதமரியாக இருந்திருக்கிறாரு. நீங்களும் 5 வாட்டி ஆட்சியில் இருந்திருக்கீங்க. திமுக 6 வாட்டி ஆட்சியில் இருந்திருக்குது. நீங்கள் 100 வருஷம் அரசியல் கட்சினா இவர் வந்து பார்த்தீங்கன்னா 75 வருஷம் அரசியல் கட்சி. நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் வந்து இவங்க 50 வருஷம் சொன்னால் நீங்கள் வந்து குறைஞ்சது ஒரு 30 வருஷம். நீங்கள் எல்லாருக்கும் வீடுன்னு சொல்கிறத எவ்வளோ தூரம் நிறைவேற்றிருக்கிறீங்க, எவ்வளோ கொடுத்துருக்கிறீங்க? அப்போ நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருக்கும் வீடு வாங்குவது அவர்களோட கனவு. அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் 2 வீலர் இருக்கணும், அவங்களோட கார் வாங்கணும்னு ஆசையாக இருக்கும். இதையெல்லாம் தீர்க்கணும்னு சொன்னால் ஒரு திட்டத்தை கொண்டு வரணும், எல்லாருக்கும் கொடுக்கணும். அதை நான் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் அறிக்கையில சொல்லுவேன் விஜய் அவர்கள் சொல்றாருல இல்லையா? அவர் வீடு கொடுக்கறேன்னு சொன்னாரா? நம்புறாரு. வீடு எல்லாருக்கும் இருசக்கர வாகனம் கொடுக்கணும்னு அவர் நம்புறாரு. எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லுவேன்னு சொல்றாரு. இது மக்களோட விருப்பம், மக்களுக்கு கொடுத்தாகணும், அன்றாட தேவை. வீடு வீடு எல்லாருமே வீட்டுக்கு இருக்கணும். நீங்கள் தான் ஏற்கனவே குடிசை மாட்டு வாரியம்னு சொல்லிட்டு எவ்வளோ குடிசையை மாற்றிருக்கீங்க? சைனாவோட அதிபர் வந்தால் குடிசையை மறிக்கிறதுக்கு துணியை கட்டுறதும் செவரை போடுறதுன்னு திமுகவோட அவ்வளோ ஆச்சு. உத்தரப்பிரதேசத்தில் மோடி வராருன்னு சொன்னால் அந்த இடத்துல செவரை கட்டி தாஜ்மஹாலுக்கு பார்க்குறதுக்கு வெளிநாட்டு அதிபர் வராருன்னா அந்த இடத்துல செவரை கட்டி மூடக்கூடியவர் தான் பாஜக ஆச்சு. அப்போ எல்லாருக்கும் வீடு கொடுத்துட்டேன்னு சொல்லக்கூடிய பாஜகவும் மக்களை ஏமாத்திருக்கு, திமுகவும் ஏமாத்திருக்கு. இதை முழுமையாக மக்களுக்கு சென்றடைய வேணும்னு நான் ஒன்று கையில் திட்டம் வச்சிருக்கிறேன், அது தேர்தல் வாக்குறுதியில் சொல்லுவேன்னு சொல்கிறாரு. நீங்கள் அவர் வந்து தேர்தல் வாக்குறுதியில் சொல்லும் போது மக்கள் நம்பி வாக்களிக்க போகிறாங்க. விஜய் வந்து பாதுகாப்பு, குறிப்பாக வந்து பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசுகிறாரு. அப்போ டாஸ்மார்க் பத்தி அவர் பேசணுமா? பேச மாட்டேங்கிறாரு. அப்ப என்ன திட்டம் வச்சிருக்காரு? இல்ல நான் கேக்குறேன்னா எல்லா திட்டத்தையுமே அவர் சொல்லுவார். விஜய் அவர்கள் கண்டிப்பாக மது ஒழிப்பு குறித்து என்ன திட்டம், அதை தான் சொல்லுவாரு. போதைப் பொருள் ஒழிப்பு குறித்து என்ன திட்டம் வச்சிருக்காரு? தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எதனால பாதுகாப்பு இல்லாம இருக்கு? அதை தான் கேக்குறேன். டாஸ்மார்க்னால குடிச்சிட்டு ரேப் பண்றாங்க, ஏன் நீங்க குடிச்சிட்டு எல்லாமே பாலியல் சீண்டலுக்கு ஏன் நீங்க வந்து திமுக கனிமொழி மேடம் சொன்னாங்களா இல்லையா? டாஸ்மார்க்னால பல இளம் பெண்கள் விதவை ஆவறாங்க. ஏன் செய்யல? அவங்க பண்ணல இல்ல, அப்ப ஏன் செய்யல? விஜய் பண்ணுவாரான்னு நான் கேக்குறேன். பண்ணுவார் சார், அதை தான் சொல்றாரு. நீங்க பண்றேன்னு சொன்னீங்களா இல்லையா? வாக்குறுதி கொடுத்தீங்களா இல்லையா? அது 2016ல 21ல இல்ல, யார் 2016ல திமுக அறிக்கை கொடுத்தது சார் வாக்குறுதி. நீங்க திமுக படிப்படையாக நாங்க வந்து மதுக்கரையை குறைப்போம்னு சொன்னாங்களா இல்லையா?
மதுவே வேணாம் அவங்க கூட கொள்கை உள்ள கூட்டணியில் சரி, இருக்கிறாங்களா இல்லையா? தாவேக்காவினுடைய நிலைப்பாடு என்ன, விஜயனுடைய நிலைப்பாடு என்ன சார் மக்கள் யாருக்கு சார்? அவங்க இரட்டை நிலைப்பாடு நிலைப்பாடு சொல்லுவாங்க சார். திமுக இரட்டை நிலைப்பாடு விஜய் சார். விஜய் நான் என்ன கேக்குறேன், விஜயனுடைய நிலைப்பாடு என்ன, தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன? விஜய் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா? விஜய் தமிழ்நாட்டுக்கு மினிஸ்டரா? முதலமைச்சர் ஆகணும்னு அதுதான் விருப்பப்படுறாங்க. நான் சொல்லுவார் சார். விருப்பப்படுறாங்க. எப்ப சொல்லுவார்? தேர்தல் வாக்குறுதி நான் இதெல்லாம் செய்ய சார், போறேன். இன்னும் 3 அதுக்கான மாசத்துல அதுக்கான தேர்தல் நான் அறிவிக்க கேக்குறேன். போறாங்க. 3 மாசத்துல தேர்தல் நான் அறிவிக்க கேக்குறேன் போறாங்க. சங்கர் சாரை பார்த்து கேக்குறேன். நீட்டை ஒழிப்போன்னு ஒரு மந்திரம் சொன்னீங்களா இல்லையா? 5 வருஷம் ஏன் ஒழிக்காம இருக்கீங்க? நீங்க திமுக காரவங்களை பார்த்து கேட்க மாட்டீங்க. மக்கள்கிட்ட முன்னாடி சொன்னாங்களா இல்லையா? நாங்க நீட்டை ஒழிக்க போறோம், நாங்க ஒரு பெரிய அலிபாபா விளக்கு வச்சிருக்கிறோம், இந்த விளக்கை தேய்ச்ச உடனே நீட்டு புஷ்ன்னு பறந்துடும் அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? ஏன் நீங்க அதை வச்சுதானே நீங்க வந்து ஆட்சி கட்டில் வந்தீங்க? நீங்க ஏன் நீட்டை ஒழிக்கல? மக்கள் குழந்தைங்க வந்து நல்லா படிக்கணும், அந்த அம்மா வந்து டேப் கொடுத்தாங்க, அந்த அம்மா வந்து லேப்டாப் கொடுத்தாங்க, நாங்கள் டேப் ஒன்று கொடுக்க போகிறோம்னு சொன்னாங்களா இல்லையா? ஏன் கொடுக்கல? அப்போ ஏன் கல்வி? நீங்கள் முழுக்க முழுக்க திமுக அரசாங்கம் சொன்ன விஷயத்த யார் செய்யணும்? விஜய் செய்யக்கூடாது சார். விஜய் ஆட்கட்டில் இருக்க செய்ய முடியாது. தூய்மை பணியாளர்களுக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னா ஸ்டாலின் தான் சால்வ் பண்ண முடியும். மருத்துவர்களுக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணால் ஸ்டாலின் தான் சால்வ் பண்ண முடியும். நாங்கள் இப்போ பழைய ஊதிய திட்டத்தை கொண்டு வரோம்னு வாக்குறுதி கொடுத்தாருல ஸ்டாலின், அதை சால்வ் பண்ண முடியும்னா ஸ்டாலின் தான் சால்வ் பண்ண முடியும். ஆட்சி முடிய போகுதுங்க 4.5 வருஷம். அவரால் சால்வ் பண்ண முடியலையே. இதையெல்லாம் சால்வ் பண்ண முடியலன்னு சொன்னால் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்தை அவர் வச்சிருப்பார், வந்து சொல்ல போறார். அந்த அரசு அதிகாரிகள், அந்த மக்கள்கள், அந்த மருத்துவர்கள், அந்த செவிலியர்கள், அந்த துப்புரவு பணியாளர்கள் விஜயை நம்பி களத்துக்கு போறாங்க, அவரை ஏத்துக்கிறாங்க, அவர் வாக்களிக்க போறாங்க. அதன் பயத்தின் உச்சம் தானே நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிரச்சாரத்தை ஸ்டாப் பண்றது, கரூர்ல ஒரு பெரிய டிராமா பண்ணி 41 உயிர் போச்சு, இன்னைக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கு. இதான மக்கள் மன்றத்துல பேசுறாங்க. அதான் நீங்க கரெக்டான புள்ளிக்கு வந்தீங்க. இது மாதிரி இப்போ அந்த கரூர் சம்பவம் தொடர்பாக வந்து விசாரணை சிபிஐனால விசாரிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், புசி ஆனந்த் இவங்க எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் விசாரணை நடைபெற்றிருக்கு அப்படின்னு ஒரு செய்தி. இப்போ தேவைப்பட்டா ஒருவேளை விஜய் கூட கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கூட இருக்கு. இதை எப்படி எதிர்கொள்ள போகுது தாவேக்கா? இல்லை நீ கேட்குறேன்னா, கரூர் விஷயம் நடந்துருச்சு, சிபிஐ கட்பாவுக்கு போயிடுச்சு. ஏன் தேவைப்பட்டா அன்பின் மகேஷை கூட கூப்பிடலாம், தேவைப்பட்டா உதயநிதியை கூட கூப்பிடலாம், தேவைப்பட்டா நீங்கள் செந்தில் பாலாஜியை கூட கூப்பிடலாம். எதுக்கு நீங்கள் ஓடி வந்தீங்க, என்ன நடந்தது? ஏன்னா அவங்களும் களத்தில் இருந்தாங்கல்ல. அப்போ விசாரணைக்கு ஒருத்தர் கூப்பிட்டா போய் தானே ஆகணும். அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய எதிர்கொள்றதுக்கு தைரியமா சார் நான் கேட்குறேன்னா 41 பேர் இறந்துருக்குறாங்க. நீதி வேணுமா வேணாமா? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு சாமானியான ஆளாக என்ன சொல்கிறீங்க? இந்த பிரச்சனைக்கு நீதி வேணும். நீதி வேணும்னா விசாரணை நடக்கணும். விசாரணை நடக்கணும்னா கோர்ட்டுக்கு அதுக்கான முழுமையான தன்மையை வரக்கூடிய அதிகாரிகள் அறிக்கையை தாக்கல் செய்யணும். அந்த ஓய்வு பெற்ற நீதிபதியும் நீதிமன்றத்துக்கு அதை வந்து தாக்கல் செய்யணும். அப்போ முழுமையான நீதி வேண்டும் சொன்னால் யார் விசாரணை கிடைச்சாலும் போய் தானே ஆகணும். அவர் நாட்டோட பிரதமராக இருந்தால் என்ன, நாட்டோட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினாக இருந்தால் என்ன, எடப்பாடி பழனிசாமியா இருந்தா என்ன, அந்த களத்துல என்ன நடந்தது, ஏன் நடந்தது, ஏன் ஆம்புலன்ஸ் வந்துச்சு, ஏன் நீங்க காலி ஆம்புலன்ஸை ஓட்டுனீங்க, எப்படி செந்தில் பாலாஜி வந்தார், ஏன் அன்பின் மகேஷ் வந்தார், நீங்க சொல்லக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்த துணை முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க சார். 41 பேர் இறந்திருக்கிறாங்க. உங்க காவல்துறை, உங்க உதவுத்துறை, உங்களோட மக்களோட பாதுகாப்பு இதையெல்லாம் வந்து பார்த்துட்டு திருப்பி இன்ப சுற்றுலா போனீங்க. இதெல்லாம் மக்கள் கேட்பாங்களா இல்லையா? இந்த விசாரணை நடக்கணும். இந்த விசாரணை நடக்க போது விசாரணைக்கு பதில் சொல்ல போறாங்க. யார் தவறு செய்யறாங்களோ கண்டிப்பாக தண்டிக்க போறாங்க. தாவேக்காவோட யார் இப்ப கூட்டணிக்கு வரப்போறா அப்படிங்கிற ஒரு பிரதான கேள்வி இருக்கு. அண்மையில டிடிவி தினகரன் கூட வந்து தாவேக்காவோட கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி சில கட்சிகள் எங்கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ டிடிவி தினகரன் கிட்டத்தட்ட தாவேக்காவோட கூட்டணி பேச்சுவார்த்தை மறைமுகமா நடத்துறாரா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை சார், என்ன கேட்குறேன்னா தமிழ்நாட்டில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி இருக்கக்கூடிய அதிமுக ஒரு கூட்டணி, திமுக ஒரு கூட்டணி. மரியாதைக்குரிய விஜய் அவர்களும் என்னன்னு சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஆட்சியில் பங்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜயின் தலைமையில் கூட்டணி, மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக வந்து முடிவு பண்ணிட்டாங்க. இதை நீங்கள் சொல்லுங்கள், இன்னைக்கு தமிழ்நாட்டில் 2026 தேர்தல் எந்த கூட்டணி உறுதியாயிருக்கு? நீங்க மரியாதைக்குரிய கூட்டணி ஆல்ரெடி உறுதியா இருக்குல்ல. எங்க இருக்கு உறுதி? குழு அமைச்சிட்டாங்கல்ல, எம்பி எம்எல்ஏ இருக்கனால. கட்சி சார்பா காங்கிரஸ் கட்சி சார், காங்கிரஸ் கட்சிக்காரெல்லாம் தமிழ்நாட்டிலேயே குழு அமைப்பாங்க?
காங்கிரஸ் கட்சி கூட்டணி முடிவு பண்றதுக்கு வந்து டெல்லியில இருந்து முடிவாகுமா, தமிழ்நாட்டுல இருந்து முடிவாகுமா, இங்க டெல்லியில ஜிபி ரோட்ல இருந்தா இப்ப முடிவாகும்? கிரீஷ் ஜோடங்கர் வந்து அவர் தலைமையில தானே அமைச்சிருக்காங்க. இல்ல சார், அந்த குழு யாருக்கு? காங்கிரஸோட தலைவர் மரியாதைக்குரிய மல்லிகார்ஜுன கார்ஜுனை வந்து இந்த குழுவா போட்டிருக்காரா? அந்த பொறுப்பாளர், அதாவது தமிழகத்துக்கான பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர் நேத்து வந்து பேசிட்டு நான் போயிட்டாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த குழுவை முழுமையாக காங்கிரஸ் செல்வ பெருந்தகையே சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? கூட்டணியை பத்தி யார் தெரியுமா முடிவெடுக்கணும்? நாங்கெல்லாம் குழு போட்டிருக்கோம், இங்க பேச்சுவார்த்தை நடத்துவோம், அதிமுக கூப்பிட்டா போவோம், திமுக கூப்பிட்டா போவோம், தாவேகா கூப்பிட்டா போவோம். ஆனா முடிவெடுக்க கட்டுப்பாடு யார்கிட்ட இருக்கு? கிரீஷ் சௌதேகர். நான் கேட்கிறேன், பிரவீன் சக்கரவர்த்தி மரியாதைக்குரிய விஜய் அவர்களின் பொறுப்பாளர்களை சந்தித்து பார்த்தாரா இல்லையா? அங்க என்ன பேசப்பட்டது? எதுக்காக பார்த்தாரு? இந்த கரூர் இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் வந்த காங்கிரஸ் குழு வந்து பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க இந்த விஷயத்தை எப்படி பார்த்தாங்க? எதுக்கு ராகுல் காந்தி அவர்கள் மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கு ஃபோன் செஞ்சார்? செல்வ பெருந்தகை சொல்றாரு சார். அப்ப எதுக்கு ஃபோன் செஞ்சார்? நீங்க கூட்டணி முடிவாயிருச்சுல, நீங்க வின்னிங் கூட்டணியில நாங்க 17 வருஷம் கூட இருக்கோம்ல, நீங்க திருப்பி சொல்ல வேண்டியதானே? நாங்க இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கூட இருக்கிறோம், மதிமுக கூட இருக்கிறோம், அதுல இருந்து உடைச்சி மல்லை சத்யா நாங்க கூட இருக்கிறோம், கருணாஸ் கூட இருக்கிறோம், தமிம் அன்சாரி கூட இருக்கிறோம். இதை டெய்லி சொல்லக்கூடிய நிர்பந்தத்தில் ஏன் வந்து திமுக இருக்கு? அப்ப ஏன் கூட்டணி முடிவாலும் தானே இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு? இல்ல இப்ப காங்கிரஸ் வந்து அப்போ தாவேகாவோட பேச்சுவார்த்தை நடத்துதா? இல்ல சார், நான் என்னன்னு கேட்கிறேன்னா, எப்படி வேணா மாறலான்றேன், என்ன வேணா நடக்கலான்றேன். நீங்க அண்ணா தேர்தல் அரசியல் களத்துல விஜயகாந்த் அவர்கள் திமுகல கூட்டணி வைக்க போறாருன்னு சொன்னாங்களா இல்லையா? கிளாஸ் பால்ல பழம் விழுந்துருச்சு, பழத்துல பால் விழுந்துருச்சு, கிளாஸ்ல வந்துருச்சு, நாங்க குடிக்க போறோம். விஜயகாந்தோட கட் அவுட், பிரம்மாண்ட கட் அவுட் வச்சாரா இல்லையா? வச்சாங்களா இல்லையா? பொதுக்கூட்டத்துல பேச போறாரா சொன்னாங்களா இல்லையா? அப்ப எந்த சைடு போச்சு? போயஸ் கார்டன் நோக்கி போச்சா இல்லையா? திமுக கூட்டணியை மேல ரைடு நடக்கும்போது கீழே கூட்டணிக்கு சைன் பண்ணாங்களா இல்லையா காங்கிரஸ்? இதையெல்லாம் தமிழக அரசியல் வரலாற்றில் நடந்திருக்கு சார். இந்த இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிமுக நீங்க சொல்லக்கூடிய தமிழ்நாட்டு அரசியல்ல அதிமுக கூட்டணி முடிவாயிருச்சா? பாஜகவும் எடப்பாடி பழனிசாமியும் கூட்டணி போட்டால் அதிமுகவில் இருக்கக்கூடிய ஏற்கனவே இருந்த கிருஷ்ணசாமியோட நிலைப்பாடு என்ன? ஜான் பாண்டியோட நிலைப்பாடு என்ன? மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் மனைவி பிரேமலதா தேமுதிமுகவோட நிலைப்பாடு என்ன? இவ்வளோ குழப்பங்கள் இருக்குது சார். நீங்க விடுதலை சிறுத்தை, இப்போ இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மனக்கசப்போட கூட இருக்கக்கூடிய நிகழ்வுல அவரே நம்ம வீடியோ போட்ட நிகழ்வை பார்த்தோமா இல்லையா? என்னை பேச விடுறதில்ல, என்னை மேடை போடுற விடுறதில்ல, பட்டியலின மக்களுக்கு வந்து முழுமையாக இங்கே பாதுகாப்பு இல்லை, வேங்க வயலுக்கு போகாது, அவருக்கு சங்கடத்தை ஏற்படுத்திருக்குமா இல்லையா? இந்த முழுக்க தொழிலாளர் பிரச்சனையில் கம்யூனிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட இருந்தாலும் சங்கடப்பட்டு தானே இருக்கிறாங்க. இது எப்போ பிரதிபலிக்கும்? கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ வச்சிருக்கிறாங்க, விடுதலை சிறுத்தை எம்பி எம்எல்ஏ வச்சிருக்கு, காங்கிரஸ் எம்பி எம்எல்ஏ வச்சிருக்கிறாங்க. இது எல்லாம் இறுதி வந்து பார்த்தீங்கன்னா 2026 தேர்தல் பிப்ரவரி 1 வீக்கில் தான் நம்மளுக்கு கண்ணாடி மாதிரி தெரியும். யார் யாரோட போகிறாங்க, எப்படி கூட்டணி அமைப்பது. மரியாதைக்குரிய நீங்கள் சொல்லக்கூடிய அமமுகவோட பொதுச்செயலாளர் தினகரன் அவர்கள் 4% வாக்கு வங்கி வச்சுக்கார் சார். காங்கிரஸும் தமிழ்நாட்டில் 4.7 தான். தினகரன் அவர்கள் தனியா நின்று 4% வச்சிருக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்றார்? விஜயின் தலைமையில் கூட்டணி அமையும். ஓபிஎஸ் பலாப்பழத்தை வச்சு 3.25 லட்சம் ஓட்டு வாங்கினாரு. அவர் என்ன பண்ண போறாரு? இப்போ ஓபிஎஸ் ஏதோ அதிமுக தொண்டர் உரிமை கழகம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாரு போறாரு அப்படின்லாம் ஒரு செய்தி. அவர் அதிகாரப்பூர்வமா வந்து டிசம்பர் 15ஆம் தேதி நான் சொல்ல போறேன்றாரு. புது பார்ட்டி ஓபன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதான் அவர் எங்க போறாரு, எப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீங்க விஜய தினகரன் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், விஜய் தலைமையில் கூட்டணி அமையும். அப்ப விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு? என் தலைமையில் கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக இதுக்கான மாற்றங்கள் இருக்கு. அந்த விஷயத்தை தான் நம்ம வந்து பார்க்கணும். இல்ல பொறுத்திருந்து பாருங்கன்னு டிடிவி தினகரன் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு. என்ன வேணா நிகழும். அதே சமயத்துல அமமுக எங்க வந்து கூட்டணியில் இருக்கோ அந்த கூட்டணி தான் கண்டிப்பா ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. சார் அதுதான் சொல்றேன் சார். எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அதிமுக ஒரு பெரிய பார்ட்டி. அதிமுக பெரிய எடப்பாடி பழனிசாமி நம்பி எத்தனை பேர் கூட்டணிக்கு வந்தாங்க, எத்தனை கூட்டணி அமைத்தார். எடப்பாடி பழனிசாமி அமைக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா, அண்ணாமலை முதலமைச்சரா, நயினார் நாகேந்திரன் முதலமைச்சரா, கூட்டணி அமைத்த அமித்ஷா இதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கிறார்? அப்ப தமிழ்நாட்டு அரங்கத்துல அதிமுக திமுக இந்த ஆட்சி கட்டில இருந்த அதிமுக எந்த அளவுல வந்து பாத்தீங்கன்னா கீழே இறங்கியிருக்கு. இப்ப திமுக எதிர்க்கிற இடத்துல, திமுக எதிர்வாக்கை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல, திமுக 5 வருஷ இன்னல் பட்ட ஆட்சியை மக்கள் மன்றத்துல பேசக்கூடிய இடத்துல மரியாதைக்குரிய விஜய் அவர்கள். அப்ப மக்களுக்கு யாரும் அவளை நம்பிக்கை வரும்? ஜெயலலிதாமா இல்ல, எம்ஜிஆர் அவர்கள் இல்ல. இந்த திமுகவை 13 வருஷம் வீட்டுக்கு அனுப்பினவர் எம்ஜிஆர்.
திமுகவை 11, 16 தொடர்ச்சியா 2 வாட்டி வீட்டுக்கு அமிச்சவங்க ஜெயலலிதா. அப்ப எதிர்க்கட்சியே செயல்படாத எதிர்க்கட்சியா இருக்கும்போது இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் திமுகவை கேள்வி கேட்கிறார். திமுகவும் இவரை வந்து பாத்தீங்கன்னா எதிரணியா பாக்குது. அவங்க போடக்கூடிய மேடையில இவரை விமர்சிக்கிறாங்க, சட்டமன்றத்தை விமர்சிக்கிறாங்க. இவரை வந்து பாத்தீங்கன்னா கூட்டத்துக்கு போற விடுறது இல்ல. இவங்களோட தொண்டர்களை வந்து அடக்குமுறை செய்யறாங்க. திமுக மேடையில ஆபாசமாக இவர்களை வந்து பேசுறாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது மக்கள் மன்றத்தில் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவிகேவா டிமேகேவா களம் வந்துருச்சு. அந்த அடிப்படையில் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் ஆட்சி கட்டில் வருவார், ஒரு மெகா கூட்டணி அமைப்பார் நான் சொல்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ செங்கோட்டையன் விஜயை சந்திக்க போறாரு. அதுவும் 26ஆம் தேதி அல்லது 27ஆம் தேதி இந்த சந்திப்பு நடக்கும் அப்படின்னு ஒரு செய்தி நம்ம பார்க்குறோம். இல்லை, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்களை வந்து எவ்வளோ பேர் சந்திக்க போகிறாங்க, எவ்வளோ சந்திக்கிறதுக்கு காத்திருக்கிறாங்க, எவ்வளோ பேர் அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க, சில விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு டிசம்பரில் தெரியும். ஏன்னா அது நடக்குது, சந்திப்புகள் நடக்குது. யாரை ஏத்துக்கணும்ன்றது விஜய் அவர்களுக்கு தெரியும், யாரை ஏத்துக்க கூடாதுன்ற விஷயம். நீங்க சொல்லக்கூடிய மைத்திரியன் போன்றவர்கள்லாம் எங்க யூட்டர்ன் அடிச்சு திமுகவுக்கு போனாங்க? அன்வர் ராஜா எங்க யூட்டர்ன் அடிச்சு திமுகவுக்கு போனாரு? மருது அழகராஜ் எங்க யூட்டர்ன் அடிச்சு திமுகவுக்கு போனாரு? நீங்க விட்டுறக்கூடாதுல்ல. யாரை அதுதான் சொல்றேனே, எதற்காக சேர்க்கல, எதற்காக அவங்கள சேர்க்க கூடாது, யார் வந்தால் சரியாக இருக்கும், இந்த தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் சேவைகள் வந்தால் இயக்கம் பலமாக இருக்கும் அப்படின்னு அவங்க உணர்றாங்க. செங்கோட்டையன் வந்தா தாவேக நல்லா இருக்கும். பல பேர் இருக்கிறாங்க சார். நீங்க ஏன் செங்கோட்டையன் சொல்றீங்க? பல அதிமுக இருக்கக்கூடிய இப்ப முன்னாள் அமைச்சர்கள் லிஸ்ட் இருக்கு. நீங்க டிசம்பர்ல பாருங்க, தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி எவ்வளவு குரல் எழுந்து கொண்டு இருக்கின்றது பாருங்க. புரியுதா? நீ மாப்போ பாண்டியராஜரோட நிலை என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பரவலாக பேசப்பட்டது. இன்னைக்கு செங்கோட்டனை பத்தி பேசப்படுது, ஓபிஎஸ் பத்தி பேசப்படுது, ஓபிஎஸோட மகனை பத்தி பேசப்படுது. இந்த திசை எல்லாமே எங்க வருது? தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வருது. அப்ப தமிழக வெற்றி கழகம் ஒரு மிகப்பெரிய தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வார். திமுகவை கண்டிப்பாக ஆட்சி கட்டு இறக்குவார். 5 வருஷம் போலி ஆட்சியை நடத்தி மண் கொள்ளையையும் போதை வியாபாரத்தையும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமையும் மழைக்காலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சேவையை வந்து செய்யாம 4000 கோடி ஊழலையும், இந்த ஊழல் பெருச்சாலைகளை வீட்டுக்கு அனுப்பணும்னு சொன்னா அதுக்கு சரியான தமிழ்நாட்டில் தகுதி படைச்ச தலைவர் விஜய் என்பதை உணர்ந்து எல்லாரும் வராங்க, வரப்போறாங்க. பாருங்க. ஓகே, மற்ற கட்சிகள்லாம் நம்ம பேசிட்டோம். இப்போ தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? உங்க தேர்தல் யுக்தி எப்படி இருக்க போகுது 2026ல? நீங்க யாரோட பயணிக்கல? நாங்க என்னன்னு கேட்குறேன்னா, தமிழ்நாட்டில் முழுக்க என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுக அரசாங்கம் இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களை, பட்டியலின மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களோட வாக்கு வங்கி என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இஸ்லாமியர் நல்லது செய்கிறோம், நாங்கள் கிறிஸ்தவர் நல்லது செய்கிறோம், நாங்கள் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த அயோக்கியத்தனத்தையும் ஒட்டுமொத்த ஏமாற்றுத்தனத்தையும் திமுக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ இதுக்கான மாற்று யாரு? மரியாதைக்குரிய ஜெயலலிதா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர் வாக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது திசை மாறி போச்சு. அவங்க 2011, 16 ஆட்சி அமைச்சாங்க. இன்னைக்கு இஸ்லாமியருக்கு நல்லது செய்யக்கூடியன்னு சொல்லக்கூடிய திமுக இந்த வக்பு விஷயத்தில் என்ன பண்ணுச்சு? அதான் நம்ம மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் கேட்குறாரு. வக்புக்கு வந்து மத்திய அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வருது. தமிழக வெற்றி கழகம் முதல்ல போய் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க, ஓஇசி ஃபைல் பண்ணுறாரு, HDPI ஃபைல் பண்ணுது. அப்போ தமிழ்நாட்டு ஆட்சி கட்டில் இருக்கக்கூடிய திமுக ஒரு பாவனைக்காக ராசா வச்சு நீங்கள் கேஸை போடுறீங்க. ஆனால் கேரளா கவர்மெண்ட்டே கேஸ் போடுது. அப்போ ஒட்டுமொத்த 6,40,00,000 பிரதிநிதியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் இப்போ சிறுபான்மை மக்களின் பாதுகாவலாம் எப்படி பண்ணியிருக்கணும்? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தமிழக அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா வழக்காடு மன்றத்தை ஓடி இருக்கணும். நீங்கள் ஏன் வந்து மோடிக்கு வந்து அந்த சைடு தலையும் இஸ்லாமியர்களுக்கு வாழையும் காட்டிட்டு இருக்கிறீங்க? தொடர்ச்சியாக இந்த இஸ்லாமிய மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க சார். எங்களுக்கு வேற வழி இல்லாமல் இருக்கிறோம். இந்த நீங்கள் இஸ்லாமியர் சிறைவாசி விடுதலையை வந்து பார்த்தீங்கன்னா திமுக தேர்தல் வாக்குறுதியில் சொல்லுது, நாங்கள் விடுதலை செய்வோம்னு சொல்லி. நீங்கள் சொன்னாங்களா இல்லையா? அப்போ இந்த சொல்லக்கூடிய திமுக இங்கே 4 பேரை விடுதலை செஞ்சுட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு இவர்கள் வெளியில் வந்த ஆபத்து அப்படின்னு சொன்னால் மோடிக்கு பயப்படுறீங்களா? RSSக்கு பயப்படுறீங்களா? அமித்ஷாவுக்கு பயப்படுறீங்களா? சங் பிரிவாளருக்கு பயப்படுறீங்களா? விஹெச்பிக்கு பயப்படுறீங்களா? பஜ்ரங்கதளுக்கு பயப்படுறீங்களா? இவர்களோட யோகிதை தான் தெரியுமா சார்? தாமரை வேண்டான்னு சொல்லக்கூடியவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தாமரையை மலர வச்சது. ஹெச் ராஜாவை எம்எல்ஏ ஆக்குனது இவங்க தானே. அமைச்சர் பதவிக்காகவே வந்து முரசொலிமான அமைச்சராக்கிட்டு சுடுகாடு வாசல் வரையும் கொண்டு வச்சு தாமரை வாழ்க தாமரை மலர்கன்னு சொன்னது திமுக தானே. இந்த ஆர்எஸ் இயக்கத்தை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனாதானம், மக்கள் எதிர்ப்பு, இந்த இயக்கத்தோட கொள்கையை ஏற்றுக்க முடியாதுன்னு பேசுறாரு ஸ்டாலின். இவங்க தகப்பனார் எப்படி பேசினாரு? RSS இயக்கம் சமூக நீதி இயக்கம் சொன்னாரா இல்லையா?
அப்ப இந்த இஸ்லாமியர்களின் பாதுகாவலன் சொல்லக்கூடியவர்கள் கோயம்புத்தூர்ல 19 முஸ்லிம்களை சுட்டு வீழ்த்தினார்களா இல்லையா? அப்ப இந்த திமுக அரசாங்கம் நடத்துது. அப்ப இதுக்கு மாற்று எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் தொடர்ச்சியாக திமுக ஏமாத்திட்டு இருக்கு. நீங்க வந்து மானாமதுரையில் வந்து புல்லட் ஒன்றா கைவெட்டினாலும் இவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இங்கே வந்து வேங்க வயலில் வந்து குடிக்கிற தண்ணியில் வந்து மனித கழிவை கலக்குனாலும் அங்கே போய் பார்க்க மாட்டாங்க, நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அப்போ பட்டியலின மக்களை ஏமாற்றுவாங்க, இடஒதுக்கீடை உயர்த்தி கொடுக்க மாட்டாங்க. முழுக்க முழுக்க இதுக்கு மாற்று இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோடையே இருக்கிறார். அப்போ தமிழக வெற்றி கழகம் எங்களுக்கு கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லும் போது கண்டிப்பாக தமிழ்நாடு முஸ்லீம் லீக் நாங்கள் வந்து நினைக்கிறோம் கேட்டிங்கன்னா திமுக அரசாங்கத்தை அகற்றிவிட்டு ஒரு நல்லாட்சி மலர வேண்டும் சொன்னால் விஜய் அவர்கள் தலைமையில் அமையக்கூடிய ஆட்சிக்கு தான் இஸ்லாமியர்கள் வாக்களிப்பாங்க, தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிப்பாங்கன்னு சொல்கிறோம். ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.